நருட்டோ அனிமேல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் டெட்லியஸ்டான ஜுட்ஸுனா அது அமட்ராசு. இந்த அமட்ராசு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இட்டாச்சி உச்சிகா இதை யூஸ் பண்ணி 3 டெயில் ஜின்ஜுரிக்கியான 4th மிசுகாகே யாகராவை கில் பண்ணியிருப்பாரு. அண்ட் சாஸ்கே 8 டெயில் ஜின்ஜுரிக்கியான கில்லர் பியை ஆல்மோஸ்ட் கில் பண்ண போயிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு டெட்லியஸ்டான ஜுட்ஸு தான் இந்த அமட்ராசு. இந்த அமட்ராசுவை பிளாக் ஃப்ளேம் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் ஆயிட்டுனா டார்கெட்டை எரிச்சு சாம்பலாக்குற வரைக்கும் இது அணையவே செய்யாது. இந்த டெட்லியஸ்டான ஜுட்ஸுவை வந்து உச்சிகா மெம்பர்ஸ்லேயே ரொம்பவே ரேரான ஆட்களால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் அவங்க வந்து மேக்னிட்யூட் ஸ்டார்டிங்கான அன்லாக் பண்ணியிருக்கணும். நருட்டோ அனிமேல இந்த அமட்ராசுவை இட்டாச்சி உச்சிகா தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஜிரேயா சென்ஸுக்கு எதிராக. ஜிரேயா சென்ஸே டோடு மவுத் பைண்டுன்ட்டு ஒரு ஜுட்ஸுவை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்குள்ள இருந்து யாராலுமே எஸ்கேப் ஆக முடியாது. பட் இட்டாச்சி உச்சிகா அமட்ராசுவை யூஸ் பண்ணி உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாரு. அந்த விஷயம் ஜிரேயா சென்ஸுக்கே ஷாக்காக இருந்திருக்கும். இந்த பிளாக் ஃபிலிம் வந்து நார்மல் ஃபயர் எமர்ஜ் இருக்காது, ஃபிசிக்கல் ஹீட்டாகவும் இருக்காது. இந்த பிளாக் ஃபிலிம் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமாக தான் கிரியேட் ஆகுது. அதனால தான் என்ன பண்ணாலுமே இதை அணைக்க முடியாமல் இருக்குது. ஈவன் வாட்டரை யூஸ் பண்ணாலும் சாண்டை யூஸ் பண்ணாலும் இதை அணைக்க முடியாமல் இருக்குது. ஒன்ஸ் உங்கள் கண்ணை டார்கெட் மேலே லாக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே பிளாக் ஃபயர் வெளியே வந்துடும். வெளியே வந்து அந்த டார்கெட்டை எரிக்க ஆரம்பிச்சிடும். ஈவன் சக்கராவை கூட இது எரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிளாக் ஃப்ளேம் தொடர்ந்து 7 பகல் 7 நைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது டேரக்டாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஜாப்பனீஸ் மித்தாலஜியோட சன் காட்னஸை. ஏன்னா அமட்ராசுனா ஜாப்பனீஸ் மித்தாலஜி படி சன் காட்னஸை குறிக்குது. இந்த ஜுட்ஸுவை யார் கேஷ் பண்ணுறாங்களோ அவங்களால இந்த ஜுட்ஸுவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அணைக்க முடியும் அவங்க கண்ணோட பவர் மூலமா. சாஸ்கே இந்த ஜுட்ஸுவை அவனுக்கு ஏற்ற மாதிரி லேண்ட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பான். லைக் ஆரோஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பான், ஷீல்டுலையும் யூஸ் பண்ணியிருப்பான். அமட்ராசுவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபயர் கிடையாது, அது ஹேட்ரட்ஸ் அண்ட் வில் பவரோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அதனாலேயே எரிச்சு சாம்பலாற வரைக்கும் அது எரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஜுட்ஸு அன்ஸ்டாபபிளான்னு கேட்டிங்கன்னா அன்ஸ்டாபபிள் தான் நருட்டோ அனிமே வரைக்கும். பொருட்டோ அனிமேல இதை ரொம்பவே டம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஜீகன் வந்து அசால்ட்டாகவே கர்ம பவர் மூலமாக இந்த ஜுட்ஸுவை அப்சர்வ் பண்ணியிருப்பான். அசால்ட்டாகவே ரொம்பவே அசால்ட்டாக பண்ணியிருப்பான். அண்ட் நருட்டோ அனிமேல காமியும் மூலமாக ஒபிட்டோவுமே கவுண்டர் அட்டாக் பண்ணியிருப்பான். இதை தாண்டி இந்த ஜுட்ஸுவை வந்து சீலிங் ஜுட்ஸு மூலமாக சீல் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸ்ட்ரீமான டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஜுட்ஸுவால் இதை தடுக்க முடியும், லைக் சூசனோவை மாதிரி. பட் இந்த ஜுட்ஸுவை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் வந்து யூஸருக்கு ரொம்பவே டேமேஜ் ஏற்படும். ஏன்னா அமட்ராசு யூஸ் பண்ணுறது மூலமாக சாக்கரா அதிகமாக ட்ரெயின் ஆகும், குறிப்பாக கண்ணுக்குமே பாதிப்பு ஏற்படும். இந்த ஜுட்ஸுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.